இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கின்றார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? இந்த கேள்வி ஒன்று புரிதலுக்கானது, இன்னொன்று இந்த சீடர்களையும் சிந்திக்க தூண்டுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்வியை அவர் ஏன் கேட்டிருப்பார் என்று சிந்தித்த வண்ணம் நான் இயேசுவை யாராக பார்க்கின்றேன் என்ற ஒரு சிந்தனையோடு இன்றைய நற்செய்திக்கு செவிமடுப்போம். பின்பு தியானிப்போம். இறுதியாக இறைவேண்டலுடன் நாம் முடித்துக் கொள்வோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 13 23 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர்கள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெஸ்ஸியா என்பதை எவரிடம் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும், கொலை செய்யப்படவும், 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியாக அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றிய எண்ணுகிறாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புமிக்கவர்களே, இயேசு தன்னை பற்றி சீடர்களிடம் கேட்கிறார், மக்கள் என்னை யாரென்று சொல்லுகிறார்கள்? இதே கேள்வியை நம்மை பார்த்து கேட்டால் நம்மிட பதில் என்னவாக இருக்கும்? ஏனென்றால் அவர்கள் பழைய ஏற்பட்டுள்ள இறைவாக்கினரின் பெயர்களை சொல்லுகின்றார்கள். இன்று எனக்கு இயேசு யாராக இருக்கின்றார் என்ற கேள்விக்கு என்னுடைய பதில் என்னவாக இருக்கிறது என்றால், இயேசு ஒரு நல்ல மனிதர், என்னுடைய நண்பர், என்னுடைய இறைவன், என்னை வழிநடத்தக்கூடியவர், என்னை பாதுகாக்கக்கூடியவர், எனக்கு மீட்பை ஒரு நாள் கொடுக்கக்கூடியவர், ஆக என்னோடு இருந்து இணைந்து பயணிப்பவர் என்று இயேசுக்கு நான் பல அடையாளங்களை கொடுக்க முடியும். காரணம், அவர் இல்லை என்றால் நான் இல்லை. என்னை உருவாக்கியவரே அவர்தான். என்னை அழைத்து வழிகாட்டி வழிநடத்தி கொண்டிருக்கின்றவரும் அவர்தான். ஆக பேதுருவுக்கு இயேசு மெஸ்ஸியாவாக தென்பட்டார், மீட்பராக. பல விடயங்களில் பல நேரங்களிலே நாம் துவண்டு போயிருந்திருப்போம். அந்த நேரங்களிலே இயேசு பல்வேறு விதத்திலே நம்மை தூக்கி விட்டிருப்பார். ஆகவே ஒவ்வொரு நொடி பொழுதும் இயேசு நம்மை மீட்டுக் கொண்டிருக்கின்றார் என்பதற்கான அடையாளமாக அது தென்படுகிறது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இயேசு பேதுருவை அழைக்கின்றார். நீ பாறை, உன்மேல் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லுகின்றார். பேதுரு படித்தவரா, அறிவாற்றல் மிக்கவரா, திறமையாளரா என்றெல்லாம் நாம் பகுத்தாய்ந்தோம் என்றால் நமக்கு புரிந்த உண்மை என்னவென்றால், அவர் படிக்கவில்லை. மற்ற ஒரு சில சீடர்களை விட திறமை வாய்ந்தவரும் இல்லை. ஆனால் இயேசு அவரை தேர்ந்தெடுத்து அவரிடத்தில் மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறார். ஆக இங்கே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இறைவன் தாயாக, தந்தையாக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களை தாயாக, தந்தையாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், நீங்கள் ஏற்கனவே நல்ல தாயாக, நல்ல தந்தையாக இருக்கின்றீர்கள் என்பதற்காக அல்ல. மாறாக அவர் உங்களோடு இருந்து உங்களை நல்ல தாயாக, நல்ல தந்தையாக உருவாக்குவதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதுபோன்றுதான் படிப்பறிவற்றவர்கள் அல்லது அறிவாற்றல் அற்றவர்களாக, திறமையற்றவர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் அழைத்து செதுக்கி அவருடைய பணியை ஆற்றுவதற்கு முன்னிறுத்துகின்றார். ஏன் இதற்கு நானும் விதிவிலக்கு அல்ல. நானும் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அல்ல. ஆனால் இன்று இறைவன் உங்கள் முன்பாக என்னை நிறுத்தி இருக்கின்றார் என்றால், அவரால், அவருடைய ஒளியால் செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம்தான் நானும் கூட. ஆக எவ்வாறு பேதுருவை அழைத்தாரோ அதுபோன்று என்னையும் அழைத்திருக்கிறார், உங்களையும் அழைத்திருக்கிறார். ஏனென்றால் எனக்கு தெரியும்,
பள்ளி காலகட்டங்களிலே நன்றாக படிக்காத மாணவர்கள் இன்று பலர் தங்களுடைய கல்லூரி காலகட்டங்களில் நன்றாக படித்து நல்ல பணிகளிலே இருப்பதை பார்க்கின்றோம். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கும் இறைவன் திறமை ஆற்றலை கொடுத்திருக்கின்றார், அழைத்திருக்கின்றார். ஆனால் அழைத்தலுக்கு உண்மையாக இருக்கின்ற பொழுது எல்லா விதமான வாய்ப்புகளும் கொடுக்கப்படும் என்பதுதான் இதன் மூலம் நமக்கு தெரியப்படுகின்றது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இயேசு தன்னுடைய இறப்பை முன்னறிவிக்கின்றார். ஆக இயேசுடைய இறப்பை முன்னறிவிக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு சீடர்களுக்கு தயக்கமாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் அவர்கள் எதிர்பார்த்தது ஒரு பெரிய அரசு. இயேசு ஒரு பெரிய அரசை கட்டமைத்து போர் செய்து நமக்கு விடுதலை வாங்கி தருவார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அரசில் நாம் பங்கெடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஒரு சூழலிலே இயேசு தன்னுடைய இறப்பை முன்னறிவிக்கின்றார். பலருடைய உயிரை காப்பாற்றியவர், பலருக்கு உயிர் கொடுத்தவர், நோய்களை குணப்படுத்தியவர் இன்று தன்னுடைய இறப்பையும் தான் மற்றவர்களால் சிலுவையில் அறையப்படுகின்ற செய்தியை அறிவிக்கின்ற பொழுது அவர்களால் சீடர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. காரணம் அது அவர்களுடைய வாழ்வின் இறுதி கட்டத்திற்கு கொண்டு வந்துவிடும் என்று பயப்படுகின்றார்கள். ஆகவே தான் பேதுரு இயேசுவை தனியாக அழைத்து கொண்டு சென்று சொல்லுகின்றார், இது உமக்கு வேண்டாம். இயேசுன்னு சொல்லுகின்றார், அப்பாலை போ சாத்தானே. இங்கே இயேசு பேதுருவை திட்டவில்லை, மாறாக பேதுருடைய சிந்தனையை திட்டுகின்றார். என்றால் எது நடக்க வேண்டுமோ, இறை திருவுள்ளத்தின்படி எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்க முடியும். ஆக மனித எண்ணத்தின் அடிப்படையில் நடக்கின்ற பொழுது அதில் இறை திட்டம் செயல்பட முடியாது. ஆகவே இறை திட்டத்தின் அடிப்படையில் நாம் செயல்படுத்தப்பட வேண்டும். அப்படி என்றால் துன்பத்திற்கு பிறகுதான் இன்பம், அதுபோன்று இயேசுடைய மரணத்திற்கு பிறகுதான் மீட்பு. ஆக மீட்பு என்பது இயேசுடைய மரணம் வழியாக தான் வர முடியுமே ஒழிய இயேசுடைய மரணம் நிகழாமல் வர முடியாது. ஆகவே தான் இயேசு அப்பாலை போ சாத்தானே என்று அவரை அகன்று போக சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே எனக்கு இயேசு யாராக இருக்கின்றார்? இயேசு என்னுடைய வாழ்வில் எத்தகைய பங்கு வகிக்கின்றார்? இரண்டாவதாக இயேசு என்னை எதற்காக அழைத்திருக்கின்றார்? எப்படிப்பட்ட அழைப்பை பெற்றிருக்கின்றேன்? அது துறவற வாழ்வாக இருக்கலாம், அல்லது குருத்துவ வாழ்வாக இருக்கலாம், அல்லது குடும்ப வாழ்வாக இருக்கலாம், அல்லது தொழில் ரீதியான பல்வேறுபட்ட அழைப்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே அந்த அழைப்பில் நான் எப்படி அழைக்கப்பட்டிருக்கின்றேன், எப்படி உயர்த்தப்பட்டிருக்கின்றேன், எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கின்றேன் என்பதை சிந்திப்போம். அதுபோன்று இயேசுனுடைய மீட்பின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமா? அவர் நமக்கு கொடுக்க இருக்கின்ற மீட்பு, அதன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்தவர்களாக தொடர்வோம். இன்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உம்மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாகவும் விசுவாசம் கொண்டவர்களாகவும் உம்மையே நாங்கள் எங்களுடைய கடவுளாக இறைவனாக மீட்பராக ஏற்று வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.